கீழடியில் நடந்து வரும் 10ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில் அடுத்தடுத்து சுடுமண் உலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆச்சரியத்தில் உறைந்துள்ளனர். அந்த 18ஆம் தேதி நடந்த அகழ்வாராய்ச்சியில் 8 குழிகள் தோண்டப்பட்டுள்ளது. அதில் சுடுமண் உலைகள் அதிகமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அங்கு கிடைக்கப்பட்ட தந்தத்தால் செய்யப்பட்ட ஆட்டுக்காய், மீன் உருவம் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் இவைகள் கிடைக்கப்பெற்றது. தாய் என்று தமிழில் எழுதப்பட்ட பானை ஓடு, சுடுமண் உலைகள், சுடுமண் குழாய், பாசி, மணிகள் போன்றவை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கீழடியில் சுடுமண் பானைகள் கிடைப்பது வழக்கமாக இருந்தாலும் கீழடியில் 10ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில் ஒரே இடத்தில் அதிகமான சுடுமண் பானைகள் கிடைக்கப்பெறுகின்றன. அதில் 5 பெரிய அடர் சிவப்பு நிற பானைகள், 20க்கும் மேற்பட்ட சிறிய ரக பானைகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் சரிந்த கூரை ஓடுகள், கொட்டடை அமைப்பதற்கான துளைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த பகுதியில் குடியிருப்புகள் இருப்பதற்கான சான்று அதிக அளவில் இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். இதை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் பழங்கால வாழ்வியல் நாகரீகம், அவர்களுடைய வீட்டோட அமைப்பு, கட்டிடக்கலை மற்றும் அவர்களுடைய காவாய் அமைப்புகளை கண்ணார காண்பதே கீழடியில் கிடைக்கப்பெற்ற பாக்கியம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். கீழடியில் கிடைக்கப்பெற்ற பானைகள் வட்ட வடிவிலும் நீள்வட்ட வடிவிலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதில் வட்ட வடிவில் இருக்கும் பானைகளில் அழகான கோடுகளும் ஓவியங்களும் அடங்கியுள்ளது. இதன் அளவுகளும் வெவ்வேறாக காணப்படுகின்றது. இதை கண்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆச்சரியத்தில் உறைந்துள்ளனர். இந்த ஆராய்ச்சி இன்னும் இறுதி கட்டத்தை எட்டவில்லை. இதனால் இந்த ஆராய்ச்சி அக்டோபர் வரை நீட்டிக்கப்படும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்.